தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் பட்டினம்பாக்கத்தில் பால்கனி இடிந்து இறந்தவரின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளார். பட்டினம்பாக்கத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தில் சையத் குலாப் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தியுள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, நேற்றைய தினம் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்து சையத் குலாப் என்பவர் அதாவது பால்கனியில் இருந்து விழுந்த அதில் அடிபட்டு நேற்றைய தினம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பாக அவரது குடும்பத்திற்கு இரங்கல் மற்றும் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக தற்போது 5 லட்சம் ரூபாய் வழங்கி தமிழக அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு நகர்ப்புற வழங்கிட மேம்பாட்டு வாரியத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசபுரம் திட்டத்தின் 1965 முதல் 77 ஆண்டுகளில் அதாவது 6.20 ஹெக்டேர் பரப்பளவில் 1356 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது. இதில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடியிருப்பு ஆனது அந்த பகுதியில் இருப்பதால் அதாவது கால மாற்றங்களுக்கு ஏற்ற இந்த குடியிருப்புகளில் பழுதுகளானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த குடியிருப்பு மாற்ற கோரி தமிழ்நாடு அரசு அந்த பகுதி மக்களிடையே பல்வேறு முறை அதாவது அந்த ஆய்வு நடத்தி வரணும், அவர்களுக்கு மாற்று கட்டிடம் கட்டித்தரவும் ஏற்பாடு. இந்த நிலையில நேற்று இரவு சீனிவாசபுரத்துக்கு அதாவது 134வது பிளாட்டை சேர்ந்த சையத் குலாப் என்பவர் வீட்டின் மேல் இருந்த அந்த பால்கனியானது இடிந்து விழுந்ததில் அவர் காயமடைந்திருந்தார். அவர் உடனடியாக பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த குடும்பத்திற்கு தற்போது தமிழக அரசு சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பில் அந்த குடும்பத்திற்கு தற்பொழுது 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியானது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, சென்னை பட்டினம்பாக்கத்தில் பால்கனி இடிந்து விழுந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.